என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய மன அமைதிக்கு தினமும் இதை கேளு. உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் போ. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள், தனித்தனி பிறவிகள், தனித்தனி ஆன்மாக்கள். அவர்களுக்கென்று தனித்தனி குணங்கள் இருக்கும். அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும். அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து கொள்ளாதே. அவர்கள் போகும் வரை போகட்டும். போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின்புதான் திரும்பி வருவார்கள். அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களாக உணர்ந்திருந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும். அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது. இதுதான் வாழ்க்கையின் தத்துவ உண்மை. உன் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், பெற்ற குழந்தையாக இருந்தாலும், பேரன் பேத்திகளாக இருந்தாலும், எந்த உறவாக இருந்தாலும் குணம், பிறவி குணம் மாறவே மாறாது. இந்த உலகிற்கு அவர்கள் எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களின் விதி. இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா? ஒதுங்கி நின்று வேடிக்கை பார். வந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று கெட்ட பெயரை வாங்கிக் கொள்ளாதே. நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கிறோம். அவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ உன்னை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்து கொள்ள பழகிக்கொள். அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வைத்து உன்னையும் திருத்திக் கொள்ளலாம். இன்பமானாலும் துன்பமானாலும் அதை சந்திக்க கற்றுக்கொள். துன்பம் வந்தால் அதை எதிர்கொள்ள கற்றுக்கொள். உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதை தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்கவே கூடாது. உன் வேலையில் மட்டும் கவனமாக இரு. உறுதியான மனிதனுக்கு தோல்வி என்று ஒன்றுமில்லை. உன் பாதையில் நீ நடக்க கற்றுக்கொள். பாடத்தை மட்டும் மறவாதே. நீ தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் இறைவன் உனக்கென்று என்ன விதிக்கிறானோ அதுதான் நடக்கும். அவன் கொடுக்க நினைக்கும் அனைத்தையும் எவராலையும் தடுக்க முடியாது. இறைவன் மேல் பாரத்தை போட்டு உன்னுடைய வேலையை துவங்க ஆரம்பி. யாமிருக்க